ஒரு நாள் காட்டில் ஆமையும் முயலும் பேசிகிட்டு இருந்தாங்களாம். அப்போ முயல் சொல்லிச்சான், சரி ஆமை, நம்ம 2 பேரும் ஓட்டப்பந்தயம் வச்சு விளையாடலாமான்னு கேட்டுச்சான். அப்போ ஆமை சரி நம்ம 2 பேரும் விளையாடலான்னுச்சான். அப்போ முயல் சொல்லிச்சான், ஓட்டப்பந்தயத்தில் நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லிச்சான். ஆமை சொல்லிச்சான், எப்படி சொல்கிற? ஆமாம், நான் தானே உன்னை விட வேகமாக ஓடுவேன், நீ மெதுவாக தானே வருவேன்னு சொல்லிச்சான். அதுக்கு ஆமை சொல்லிச்சான், சரி பார்த்துக்கலாம் யார் முன்னாடி வரா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டப்பந்தயத்தை ஆரம்பிச்சாங்களாமா. ஆமையும் முயலும் 2 பேரும் ஓட ஆரம்பிச்சாங்களாமா. ஒரு கட்டத்தில் முயல் வேகமாக ஓடி போய் ஒரு இடத்துல உட்கார ஆரம்பிச்சிருச்சான். அதுக்கு பின்னாடி போன ஆமை மெதுவா போய் முன்னாடி போயிருச்சாமா. அப்போ முயல் ஆமையை பார்த்து கேட்டுச்சான், என்னால் ஓடவே முடியலைன்னு சொல்லிச்சான். அப்போ ஆமை சொல்லிச்சான், இதுக்கு தான் சொல்கிறது, யாரையும் குறைவாக நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சான். ஆமாம் ஆமை, இனிமேல் நான் அந்த மாதிரி நினைக்க மாட்டேன் யாரையும், என்னை மன்னிச்சிடு. சரி பரவாயில்ல, இனிமேல் இது மாதிரி செய்யக்கூடாது சரியா? இனி நீயும் நானும் சிறந்த நண்பர்களாக இருப்போம் சரியா அப்படின்னுச்சான். சரியாம அப்படின்னு 2 பேரும் நண்பர்கள் ஆயிட்டாங்களாம்மா.